இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனங்களை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த லெந்து நாட்களில் இன்னும் நாம் அதிகமாக கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை, வசனங்களையும் தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவார். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர், நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். அவருடைய இரக்கத்தை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 103 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை இருக்கிறபடியினால்தான் நாம் அனைவரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தர் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவர் பட்சிக்கிற அக்கினி என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள தேவன். இப்போ மோசேக்கு சொல்லும் போது அவர் சொல்லியிருக்கிறாரு, எவன் மேல், அதாவது ரோமர் 9 அதிகாரம் 15 வசனம், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம தேவன் பட்சபாதம் பார்க்கிற தேவனா அப்படின்னா இல்லை. அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிக்கிற தேவன். எல்லார் மேலும், அவரை அறிந்த பிள்ளைகளானாலும், அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளானாலும், அவரை நிந்திக்கிற பிள்ளைகளானாலும் அவர் இரக்கம் செய்கிற மாறாத அன்புடைய தேவன். அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் இரக்கம் செய்கிற மாறாத அன்புடைய தேவன். அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு அவர் சரி கட்டுவாரானால், அவர் கோபப்படுவாரானால், அவர் தண்டனை தருவாரானால் யாருமே அவருக்கு முன்பாக நாம் நிலை நிற்க முடியாது. நாம் எல்லாரும் நிலை நிற்கிறது அவருடைய கிருபை. சினங்கொள்ளுகிற தேவன் தான், ஆனாலும் அவர் இரக்கமுள்ள தேவன். அப்போ யார் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவர் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேன். அப்போ அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு வேதத்துல நிறைய வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய இரக்கத்தை பெறும்படி, அவருடைய கோபம் நம்ம மேல் பற்றி எரியாதபடிக்கு, அவருடைய கோபாக்கினைக்கு நாம் ஆளாகாதபடிக்கு, அவரால் வரக்கூடிய தண்டனைக்கு நாம் தப்பித்து கொள்ளும்படியாக, அவருடைய இரக்கத்திற்கு பாத்திரவான்களா ஆகும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த லெந்து நாட்களிலே நாம் அதை குறித்து நாம் தியானிப்போம். அவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருந்தால்தான் அவருக்கு பிரியமாக நாம் வாழ முடியும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 4 அதிகாரம் 16 வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையிலே சேரக்கணும். அப்போ அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் நாடும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நாம் தேடும் பொழுதுதான் அவருடைய இரக்கத்தை நாம் பெற முடியும். தாவீது பாடும்போது சொல்றாரு, அவர் பாவம் செய்யும்போது முதலாவது அவர் நினைக்கிற தண்டனை என்ன சொன்னா, ஐயோ அவருடைய சமூகத்தை விட்டு நம்மை தள்ளி விடுவாரோ என்றுதான். அப்போ நாம் பாவம் செய்யும் போது அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளாதே, உடைய பரிசுத்தாவியை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதே என்று தாவீது நான் ஜெபிப்பதை பார்க்கிறோம். அப்ப அவரை அண்டிக் கொள்ளும் பொழுதுதான் அவருடைய கோபத்தை விட்டு, அவர் தண்டனையை விட்டு நாம் தப்பித்து கொள்ள முடியும். அவருடைய இரக்கத்தை நாம் பெற முடியும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியில பார்க்கும் பொழுது அவர் நம் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஏன்னா கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவரை தேடுகிற எந்த ஒரு பிள்ளையும் அவர் தள்ளாத தேவன். அவர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் சங்கீதம் 2 அதிகாரம் 2 சங்கீதம் 12 வசனம் பார்க்கும் பொழுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அதே போல நான் வாசித்தது போல அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய சமூகத்தை நித்தமும் நாம்
நாம் தேட வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய கோபத்திற்கும் அவருடைய தண்டனைக்கும் கோபாக்கினைக்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்ள முடியும். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அனுதினமும் நாம் அவரை தேட வேண்டும். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நான் அறிந்திருக்கிறோம். அவருடைய இரக்கத்தை பெற அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவர் வேதத்தின் மூலமாக நமக்கு அநேக வழிகளை நம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். அவருடைய வழிகளை நாம் பின்பற்றி நாம் நடக்கும் பொழுது அவருடைய கோபாக்கினைக்கு விலகி அவருடைய தண்டனைக்கு விலகி நாம் அவருடைய இரக்கத்தை பெற முடியும். அப்ப நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை என்று எழுதியிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு பாவங்களுக்கு தக்கதாக தேவன் செய்வாரானால் நாம் பார்த்தது போல ஒருவனுமே நிலை நிற்க முடியாது. அப்ப அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுனால்தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை என்று எழுதியிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நாம் தேடும் பொழுது அவருடைய கிருபாசன தண்டையிலே நாம் சேரும் பொழுது அவருடைய கோபத்திற்கு தப்பித்து அவருடைய இரக்கத்தை நாம் பெற முடியும். இன்னும் வரும் நாட்களிலே வேதத்தில் இருந்து தேவனுடைய இரக்கத்தை பெற நாம் எப்படி தகுதி உள்ளவர்களாய் மாற முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய இரக்கம் அவரை தேடுகிற அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் தலைமுறையாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அந்த இரக்கத்தை நாம் தேடும்படியாக அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொருவரும் நான் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கும். இந்த அருமையான நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்து அப்பா உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் உம்முடைய இரக்கத்தை பெறவும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வேதத்தின் வசனங்களை தியானித்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் அக்கிரமங்கள் நீங்கி உம்முடைய கோபாக்கினைக்கு ஆளாகாதபடி உம்முடைய தண்டனைக்கு ஆளாகாதபடி உம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா என்னுடைய பரிசுத்த ஆவியானவரால் தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவன் எங்கள் இருதயத்தில் பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் ஆவியானவர் நீர் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.